வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிடணுங்க. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை இது கட்டுக்குள்ளே வச்சுருக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இந்த கோவக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஜீரண சக்திக்கும் இந்த கோவக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோவக்காயை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிரேவி நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை அந்த வெங்காயம் கூட சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். எப்போவுமே கோவக்காயில் ஒரே டைம் பொரியலே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போது நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட்டை இந்த கோவக்காய் கூட நம்ம கலந்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இந்த கோவக்காயை நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போது ஓரளவுக்கு கோவக்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளி கரைசலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த புளியோட இந்த கோவக்காய் வெந்து வரும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கலந்து விட்டாச்சு. இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அப்படியே தாங்க அரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. 10 நிமிஷத்துக்கு வெந்து நல்லா சுண்டி வருங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம் கூடலாம் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நாங்கள் இப்போது இந்த கிரேவியை சூடான சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.